இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 5th ஸ்டாண்டர்டோடைய 8th லெசன் வே தின் பி கியா தின் தே பத்தி பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். வேனா அந்த, தின்னா டே, அந்த நாளும், பி மீன்ஸ் ஆல்சோ, அந்த நாளும் கூட, கியா தின் தே, கியானா வாட் என்ன, தின்னா நாள், நாளா இருந்துச்சு, தே வந்து பாஸ்ட் டென்ஸ், அந்த நாள் எப்படி இருந்திருக்கும், அந்த நாள் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. ஃபியூச்சர்ல இருந்து நம்மளுடைய காலத்தை பத்தி அவங்க யோசிச்ச மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். घटना महत्वपूर्ण थी वरना कुम्मी अपनी டைரி में उसे क्यों लिखती. घटना இன்சிடென்ட் அர்த்தம். அந்த நிகழ்ச்சி வந்துட்டு மகத்துவபூர்ணம், இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. வர்ணனா ஆரல்ஸ்னு அர்த்தம். அப்படி இல்ல அப்படின்னா கும்மிங்கிறது நம்ம ஹீரோயின். அவங்க வந்துட்டு அப்படி டைரிமே, அப்படி அப்படின்னா தன்னுடைய டைரியில வந்துட்டு உசேனா அதை வந்துட்டு கியோனா ஏன் வந்துட்டு லிக்குத்தினா எழுதியிருக்க போறாங்க. अपनी डायरी में उसने 17 मई सन 2155 की रात को लिखा. अपनी டைரி அப்படின்னா தன்னுடைய டைரியில வந்துட்டு உஸ்னேனா அவங்க யாரு, கும்மி வந்துட்டு 17 மைனா மே மந்த்னு அர்த்தம். மே மந்த் 17 அன்னைக்கு எழுதிருக்காங்க. சன் 2155 அப்படிங்கிற ராத்திர நைட் டைம்ல வந்துட்டு லிக்கான எழுதிருக்காங்க. आज रोहित को सचमुच की एक पुस्तक मिली थी. ஆஜ்னா டுடே, இன்னைக்கு வந்து ரோஹித்துக்கு வந்துட்டு சச்முச்னா ரியலின்னு அர்த்தம், உண்மையா வந்துட்டு கி ஏக்னா ஒரு புஸ்தக்னா புக் வந்துட்டு மிலியில கிடைச்சுதாமா. வகு புஸ்தக் பகுத் புராணி தி. வகு புஸ்தக் அந்த புக் வந்துட்டு பகுத் ரொம்பவே புராணி ஓல்டு, அது பழைய புக்காமா. कुम्मी के दादा ने बताया था कि जब वे बहुत छोटे थे तब उनके दादा ने कहा था कि उनके जमाने में सारे कहानियां कागज पर छपती थी और पढ़ी जाती थी. கும்மியோடைய தாதானா தாத்தான்னு அர்த்தம். கும்மியோட தாத்தா இருப்பாங்களே அவங்க பத்தாயா டோல்டு சொல்லியிருக்காங்களா. என்ன அப்படின்னா ஜப் எப்ப சொன்னாங்க, ஜப்னா வென், எப்போ அப்படின்னா பகுத் சோட்டே, பகுத்னா ரொம்பவே, சோட்டேனா ஸ்மால், ரொம்ப குட்டி இருக்கும் போது அவங்க தாத்தா சொல்லியிருக்காங்களாமா. என்ன அப்படின்னா தப்னா வென், எப்போ வந்துட்டு உன்கே தாதானே, அவங்களுடைய தாதா, அந்த தாத்தா இருக்காங்களே அவங்க கஹாத்தா சொன்னாங்களோ. என்ன அப்படின்னா உன்கே ஜமானமே, உன்கேனா அவங்களுடைய ஜமானா செஞ்சுரின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட காலகட்டத்துல வந்துட்டு சாரே கஹானியாங், சாரினா ஆல், எல்லா கஹானா ஸ்டோரிஸ்னு அர்த்தம். எல்லா ஸ்டோரிஸும் வந்துட்டு காகஜ்னா பேப்பர், அந்த பேப்பர்ல தான் வந்துட்டு சப்தினா பிரிண்ட்னு அர்த்தம். இந்த பேப்பர்ல தான் பிரிண்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நான் மற்றும் படி ஜாதி படினா ரீட்னு அர்த்தம். படி ஜாதினா படிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. पुस्तकों में पृष्ठ होते थे जिस पर कहानियां छपी जाती थी और हर पृष्ठ पढ़ने के पश्चात दूसरे पृष्ठ पलटकर आगे पढ़ना होता था. புஸ்தகம் அந்த புக்ஸ் வந்துட்டு பృஷ்ட்னா பேஜஸ்னு அர்த்தம். அந்த புக்ஸ்ல என்ன இருக்குமா, பேஜஸ் வந்துட்டு ஹோத்தேனா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த புக்ஸ்ல வந்து பேஜஸ் இருந்துச்சா, ஜின் பர்னா அது மேலதான் வந்துட்டு கஹானி, அந்த ஸ்டோரிஸ் வந்துட்டு சப்பினா பிரிண்ட் ஆகி ஹோத்தே இருந்துச்சா. நான் மற்றும் ஹர் ஹர்னா ஒவ்வொரு பృஷ்ட்னா பேஜஸும், பட்னேக்கே பாத், பட்னேனா அந்த படிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஃபர்ஸ்ட்னா ஆஃப்டர்னு அர்த்தம். படிச்சதுக்கு அப்புறம் தூசரா தூஷ்னா அனதர், இன்னொரு பృஷ்ட்னா பேஜ் வந்துட்டு பலட்னா டர்ன் அர்த்தம். அதாவது ரிவர்ஸ் பண்ணி வந்துட்டு ஆகே பண்ணா ஹோத்தா, ஆகேனா முன்னாடின்னு அர்த்தம், பண்ணா படிக்கிறது, அதாவது மூவிங் ஃபார்வர்ட், முன்னேறி போறதுன்னு சொல்லுவேன். அடுத்தது படிக்கிறது ஹோத்தாத்தா இருந்துச்சாமா. सारे शब्द स्थिर रखता थे, चलते नहीं थे जैसे आजकल पर्दे पर चलते हैं. சாரே சப்த், சாரேனா ஆல், எல்லா சப்த், அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ஸ்திர் ரகத்தே, ஸ்திர்னா நிலையா, அதாவது பொசிஷன் சொல்லுவாங்க. ஸ்திர் ரகத்தேனா இருக்கிறது, நிலையா இருக்குமா, எங்கும் ஓடாதாமா. சல்தே சல்தேனா போறது, நகின்னா நெகட்டிவ் இல்லையா, எங்கேயும் ஓடாத, எங்கேயும் போகாதாமா. ஜெய்சன் லைக், ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா எதை மாதிரி அப்படின்னா ஆஜ்கல் நவடேஸ், இந்த காலகட்டத்துல பர்து பர் சல்தே, பர்துனா ஸ்கிரீன் அர்த்தம். நம்ம தெரியுதா, மானிட்டர் ஸ்கிரீன்ல என்ன பண்ணுவோம், நம்ம எழுத்த அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு எழுத்து போயிட்டே இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. பர்துனா ஸ்கிரீன், பர் சல்தேனா போறதுன்னு அர்த்தம். ரோஹித் ने कहा था कितनी पुस्तकें बेकार जाते होगे. ரோஹித் அந்த கும்மியோட ஃப்ரெண்ட் ரோஹித் வந்துட்டு கஹானா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா கித்தனே ஹவு மெனி, எவ்வளவு கிதாபின்னு புக் வந்துட்டு பேக்கார்னா ரூயின் அர்த்தம், அழிஞ்சு போறதுன்னு சொல்ல, வேஸ்டா போறதுன்னு சொல்லுவானே. பேக்கார் ஜாத்தி ஹோகி, ஜாத்தினா போறது, ஹோகினா மேபி, எவ்வளவு புக்கு வேஸ்டா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏக் பார் படி அவர் फिर बेकार हो गई. ஏக் பார்னா ஒரு தடவை, படினா ரீட் படிக்கிறது, நான் மற்றும் फिरना आफ्टर, அதுக்கப்புறம் பேக்கார் ஹோகி, பேக்கார்னா வேஸ்ட், அதுக்கப்புறம் வேஸ்டா போயிருக்கு, போன ஹேப்பன் வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. अब तो हमारी टेलीविजन के पर्दे पर न जाने कितने किताबें की सामग्री आ जाते हैं और फिर भी यह पुस्तक नई की नई रखती है.
அப்படின்னு நான் இப்போ வந்துட்டு तो हमारे टेलीविजन के पर्दे हमारे நம்மளுடைய டெலிவிஷன் அந்த டிவி இருக்கு இல்லையா அதோட பருதுனா ஸ்கிரீன்ல வந்துட்டு பர் ந ஜானே ஜானேன்னா தெரியறது ந ஜானே நமக்கு தெரியல என்ன தெரியல அப்படின்னா இத்தனி புஸ்தகே இத்தனை எவ்வளவு புஸ்தகே புக்ஸ் வந்துட்டு கி சாமகிரி ஆஜாத்தி சாமகிரி மெட்டீரியல் வந்துட்டு ஆஜாத்தி ஆனா வருது எவ்வளவு புக்ஸோட மெட்டீரியல் வந்து நமக்கு தெரியும் இல்லையா அவர் நான் மற்றும் ஃபிர்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் அப்படி இருந்தும் கூட வந்துட்டு எஃகு புஸ்தகம் அந்த புக் வந்துட்டு நைஹி நைனா நியூன்னு அர்த்தம் புதுசாவே வந்துட்டு ரகுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரோஹித் கும்மி நேபி ரோஹித்துக்கும் கி ஹாமே மிலாயி கும்மி என்ன பண்றாங்க ரோஹித் சொல்றதுக்கு வந்துட்டு ஹாமே ஹானா எஸ் அர்த்தம் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மிலாயினா மீட் சொல்றாங்க फिर पूछा फिर ना आफ्टर அதுக்கப்புறம் பூச்சா ஆஸ்க் கேக்குறாங்க தும்ஹே வகு புஸ்தக் கஹா மிலி தும்ஹேனா உனக்கு வந்துட்டு வகு புஸ்தகம் புக் அந்த புக் வந்துட்டு கஹாங் மிலி கஹாங்னா வேற எங்க மிலினா கேட்டு உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் கேக்குறாங்க ரோஹித்னே பத்தாயா ரோஹித் வந்து பத்தாயா சொல்றாங்களா अपने घर में एक पुराने डिब्बे कहीं दबा पड़ा था उसे उसी को फेंक रहे थे कि उसमें से एक पुस्तक मिली अपने घर में अपने தன்னுடைய கர்னா ஹவுஸ்ல வந்துட்டு ஏக் புராணி டிப்பானா பாக்ஸ் அர்த்தம் ஏக்னா ஒரு புராணினா ஓல்டு ஒரு பழைய பாக்ஸ் வந்துட்டு கஹினா சம்பர் எங்கேயோ வந்துட்டு தபானா பிரஸ்ன்னு அர்த்தம் அது அமுங்கி போயிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தகர பெட்டிலாம் இருந்துச்சு அமுங்கி இருக்குன்னு அந்த மாதிரி தபா படாத்தா அமர்ந்து இருந்தது உசிக்கோ அதை வந்துட்டு பேங்க்னா த்ரோன் அர்த்தம் விட்டதுன்னு சொல்லுவாங்க फेंक रहे थे அதாவது நாங்க தூக்கி போடுறோம் கி உஸ்மே அதுல வந்துட்டு எக் புஸ்தகம் அந்த புக் வந்துட்டு மில்லினா கெட்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க इसमें क्या लिखा है इसमें அதுல क्या வாட்டி என்ன लिखा எழுதிருக்காங்கன்னு கேக்குறாங்க स्कूलों के बारे में लिखा है स्कूलों के बारे में பத்தி அதாவது ஸ்கூல்ஸ பத்தி வந்துட்டு लिखा எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குறாங்க கும்மினே பிரஷன் கும்மி வந்துட்டு பிரஷன் क्वेश्चन கேக்குறாங்க उसके विषय में लिखने को है क्या उसके विषय में விஷயம்னா சப்ஜெக்ட் அதை பத்தின்னு சொல்லுவோம் அந்த விஷயத்த பத்தி வந்துட்டு லிக்னே எழுதுறதுக்கு தான் வந்துட்டு क्या என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க हर विद्यार्थी के घर पर एक मशीन होते हैं जिसमें टेलीविजन की तरह एक पर्दा होता है रोज नियमित रूप से उसके सामने हर विद्यार्थी हरना ஒவ்வொரு வித்தியார்த்தினா ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய கர்னா ஹவுஸ் வீட்லயும் வந்துட்டு பர் ஏக் மிஷின் அர்த்தம் ஒரு மிஷின் வந்துட்டு ஹோத்தினா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜிஸ்மே அதுல வந்துட்டு டெலிவிஷன் கி தரக்னா டைப்னு அர்த்தம் டெலிவிஷன் மாதிரியே வந்துட்டு ஏக் பர்தானா ஸ்கிரீன் ஒரு ஸ்கிரீன் இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர்ல சொல்றாங்க ரோஜ்னா டெய்லி வந்து நியமித் ரூப்ஸ் கண்டினியூஸ் அர்த்தம் ரெகுலரான்னு சொல்லுவாங்க அதாவது ரெகுலரான ரூப்னா ஃபார்ம் வடிவத்துல உஸ்கே சாம்னே அதுக்கு சாம்னே ஃப்ரண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பைட்னா சிட்டு உட்கார்ந்துட்டு ஹமேனா நம்ம வந்து என்ன பண்ணோம் வகு சப்னா வகுனா அதோட சப்னா ஆல் இல்ல யாது யாதுனா மீன்ஸ் ஞாபகப்படுத்துன்னு சொல்லியா மெமரின்னு சொல்லியா யாது கர்னா ஓத்தாய் நம்ம என்ன பண்ணணும் அதுல இருக்க எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஜோ வகு மிஷின் ஹமே பத்தாதே எதை ஞாபகம் வச்சுக்கணும் ஜோனா மிச்ச எது அப்படின்னா வகு மிஷின் அந்த மிஷின் வந்து ஹமே நமக்கு பத்தாத்தினா சொல்றது அது என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் ஸ்கூல்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க सारा गृह कार्य करके दूसरे दिन उसी मशीन में डाल देना होता है सारा எல்லா கிரக ஹோம்ஒர்க் அர்த்தம் கிரகனா ஹோம் அர்த்தம் காரியனா ஒர்க் அதாவது ஹோம்ஒர்க்கையும் கற்கே செஞ்சுட்டு தூசரே இன்னொரு தின டே மறுநாள் என்ன பண்ணணும் உசி மிஷின் அந்த மிஷின்ல வந்துட்டு டால் தேனா ஹோத்தாங்க டால்னா புட்னு அர்த்தம் டால் தேனா நம்ம போட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க हमारी गलतियां बताकर फिर वह हमें समझाते हैं हमारी நம்மளுடைய கலத்தினா ராங் அர்த்தம் நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் பத்தானா சொல்லிட்டு फिरना आफ्टर அதுக்கப்புறம் வக்னா அது என்ன பண்ணும் हमें நமக்கு समझाना புரிய வைக்கிறது நமக்கு புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க एक विषय पूरा होने पर वही मिशन हमारी परीक्षा लेकर हमें आगे पढ़ना आरंभ कर देते हैं एक विषय सब्जेक्ट அர்த்தம் ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு பூரா ஹோனே பர் பூரானா கம்ப்ளீட் அர்த்தம் பூரா ஹோனேனா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வகினா அந்த மிஷின் என்ன பண்ணும் हमारे परीक्षा लेकर நமக்கு வந்துட்டு பரீட்சா ஒரு டெஸ்ட் வந்துட்டு லேக்னா டேக்றது ஒரு டெஸ்ட வச்சு நம்மள என்ன பண்ணும் ஆகினா முன்னாடின்னு அர்த்தம் பண்ணா நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சு விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க
ககுதே ககுதே கும்மி தக் கயி தி. ககுதே சொல்றேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டா கும்மி. தக்குன்னா டயர்ட்னு அர்த்தம். ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அத சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயே அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த்மே போலி. அந்தனா எண்டு கடைசியா வந்துட்டு போலினா டெல்னர் சொல்றாங்களாம். கித்னே உபாவு ஹோத்தே ஹை யக் சாரா ஸ்கூல் கா காம். கித்னே ஹவ் மெனி எவ்வளவு, உபாவுனா ரொம்ப போரிங் சொல்லுவோம். எவ்வளவு போரிங்கான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக் சாரா, இந்த சாரான ஆள் இதெல்லாம் ஸ்கூல் கா காம், ஸ்கூலோடைய ஒர்க். காம்னா ஒர்க் அர்த்தம். ஸ்கூல் வேலையில எவ்வளவு போரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கும்மி. ரோஹித் முஸ்குராते हुए इसकी बातें सुन रहा था. ரோஹித் என்ன பண்றாங்க, முஸ்குராते ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு உஸ்கி பாத்தே அவ சொல்லக்கூடிய அந்த பாத்தே வார்த்தைகளை வந்துட்டு சுன் ரகா தா. சுன்னா ஹியர்னு கேட்டுட்டு இருக்காங்க. அரே புத்து ஜெய்சே ஸ்கூல் கா வர்ண இஸ் புஸ்தக் மே ஹை வக் இஸ்ஸே பின்ன ஹோத்தா ஹை. அரே புத்துனா அந்த இன்னசென்ட் சொல்லுவாங்க இல்லையா, இன்னசென்ட் சொல்லிட்டு ஜெய்சே லைக் தட் ஸ்கூல் கா வர்ண, ஸ்கூலோடைய அந்த வர்ணிக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இஸ் புஸ்தக் மே ஹை, இந்த புக்ல வந்துட்டு இந்த புக்ல இருக்கிறது, அதாவது இந்த புக்ல வந்து ஸ்கூலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறது. வக் இஸ்ஸே பின்ன ஹோத்தேன். வக் அது வந்து இதுல வந்துட்டு இதுல இருந்து பின்ன டிஃப்ரெண்ட், நீ சொல்றதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம், மாறுபட்டு இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. इसमें तो उन स्कूलों के बारे में लिखा है जो सदियों पहले होते थे. इसमें இதுல வந்துட்டு உன் ஸ்கூலும் அந்த ஸ்கூல்ஸ் கே பாரே மே பாருன்னு 10 ஸ்கூல்ஸ பத்தி லிக்கான எழுதப்பட்டிருக்கான். ஹை ஜோனா விச் எது அப்படின்னா சதியோ பகலே, சதியோ செஞ்சுரிஸ், அதாவது செஞ்சுரிஸ் பகலேன்னு பிஃபோர்னு அர்த்தம். அது ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி ஹோத்தே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கும்மி கே மன் மே குச் உத்சுகதா ஜாகி. கும்மியோடைய மனசுல வந்துட்டு குச்னா கொஞ்சம், உத்சுகத்தா ஹாப்பினஸ் சந்தோஷம் வந்துட்டு, ஜகினா அவேக் அர்த்தம், எழுகுது, சந்தோஷம் எழுகுது. போலின்னு சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா फिर भी उनके यहाँ मिशन के बने अध्यापक तो होते ही होंगे. फिर भी அப்புறமும் கூட, பீனா ஆல்சோ ஆஃப்டரும் கூட, என்னது உன்கே ஜஹா அவங்களுக்கு, ஜஹானா யஹானா பிளேஸ்னு அர்த்தம், அவங்களோட பிளேஸ்ல மிஷின் கே பனே, மிஷினால பனேனா ஆகுன, அத்தியாபக் தான் டீச்சர் தான் வந்துட்டு ஹோத்தேஹி ஹோத்தேனா இருக்கிறது, ஓகேனா மேபி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. कुम्मी को याद आया कि एक बार जब उससे भूगोल में रोज वही गलतियां होने लगी थी तो उसके माँ ने मुहल्ले के अध्यक्ष को बताया था. கும்மிக்கு வந்துட்டு யாதனா ஞாபகம்னு அர்த்தம். ஆயனா வருது, ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா பார்னா முறைன்னு அர்த்தம். பார்னா ஒரு தடவை வந்துட்டு ஜப்னா எப்போ வந்துட்டு உஸ்கே பூகோல் உஸ்கேனா அவளுடைய பூகோல்னா அந்த இது ஜியாகிரபி சொல்லுவோம், என்னது புவி சார்ந்த அந்த இதை வந்து பூகோல்னு சொல்லுவாங்க. ரோஜ்னா டெய்லியும் வந்துட்டு வகி அவங்க வந்து கலத்தினா ராங்னு அர்த்தம். தப்பு வந்துட்டு ஹோனே லகி, அதாவது தப்பு வந்துட்டே இருக்கும்போது தோணதேன அப்புறம் உன்கிமா அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, முகலேக்கு அத்தியக்ஷ், முகலேனா ஸ்ட்ரீட் தெருவுல இருக்கக்கூடிய ஒரு அத்தியக்ஷ் டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பத்தாயான்னு சொல்லியிருக்காங்க. தபு ஏக் ஆத்மி ஆயாத்தா. தபுனா அப்ப என்ன பண்ணாங்க, ஏக் ஆத்மி ஒரு மனுஷங்க வந்துட்டு ஆயனா வந்தாங்களாம். அவர் மற்றும் உஸ்னே உஸ் மிஷின் கே புர்ஜே அலகு கர் தியே தே. அவங்க என்ன பண்றாங்க, உஸ் மிஷின் கே அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய புர்ஜேனா பார்ட்ஸ் அர்த்தம், ஒரு பகுதி